அனைவருக்கும் மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகனின் பணிவார்ந்த வணக்கம். விக்டரி டூரிஸ்ட் சர்வீஸ் இறை அருளுடன் வழங்கும் 30ஆம் ஆண்டின் 99வது இனிய குடும்ப நவகிரக சிறப்பு யாத்திரை இப்போ நாளைக்கு சனிக்கிழமை, நாளைய தினம் சனிக்கிழமை இரவு 9:30-45, அதாவது 10 மணிக்குள்ளார புறப்பட தயாராக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்லிட்டு வரேன், மக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அன்பர்கள். ஏன்னா சில மணி துளிகள் முக்கியமான ஒரு தகவல் தான் அது. அதனால இன்னைக்கு 99வது பயணம் போகிறோம்னா 30 ஆண்டுகளில் கொஞ்சம் வியத்தகு இறைவனின் கருணைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு காலமாக தெரிஞ்சவங்க, அதாவது வழக்கமாக பழகினவங்க அல்லது புதியதாக இதில் வர்றவங்க இவ்வளவு பேரும் இந்த நவகிரகத்துடைய மகிமையை நல்லா இப்போ உணர்ந்துருக்காங்க. ஏன்னா நம்மளை வழி நடத்துவதே நவகிரகம் தான். இதில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளுக்குரிய அத்தனைய கட்டுப்பாடும் இந்த நவகிரகங்களில் தான் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ஏராளம் பேர் நவகிரக தரிசனம் அப்படின்னா அதனுடைய சிறப்பை உணர்ந்து பரிகார ஸ்தலமாக அவங்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணி ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் அந்த உக்கரத்தை குறைச்சிட்டு வரோம். பொதுவாக சொல்லுவாங்க, நவகிரகத்துக்கு போயிட்டா விளக்கெல்லாம் ஏற்றுனா எல்லாம் சரியா போயிடுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்குடைய இந்த வாழ்க்கையுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த நவகிரகத்தில் என்ன சிறப்புன்னு சொன்னால், இதில் நீதிமானாகிய சனீஸ்வர பகவான்லேருந்து, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற குரு பகவான்லேருந்து, ஞானம் கொடுக்கக்கூடிய புத பகவான்லேருந்து, செல்வத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான்லேருந்து, அடுத்து நம்முடைய நோய் தீர்க்கக்கூடிய செவ்வாய் பகவான்லேருந்து, அடுத்து சந்திரன் ஸ்தலம் சொல்லக்கூடிய திங்களூரில் நம்முடைய பாவங்களும் துன்பங்களும் தேய்ந்து கரையும். அதாவது கரைஞ்சி வளர்ந்தாலும் தேயும் கரையும்ங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவும், இப்படி 9 கிரகங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த கிரகங்கள் படி தான் இப்போ நம்ம சித்திரை மாதம் வரப்போகுது, வந்துருச்சு. இப்போ உச்சியில் வெயில் இருக்கு. வெயில் இருக்கிறதால வெயிலை நம்ம நிறுத்த முடியாது. அந்தந்த காலத்தில், அந்தந்த பருவ காலத்தில் இறைவன் கொடுத்த நியதிப்படி அது நல்லபடியாக நமக்கு உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அதனால சூரியனுடைய கதிர்வீச்சு, அதாவது வெப்பத்தை நம்மளால நிறுத்த முடியாது. ஆனால் அதுகிட்ட இருந்து பரிகாரமா கொஞ்சம் மாத்திக்கலாம். என்ன மாத்திக்கலாம்னா, சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது நம்முடைய தலை சிரசு நம்ம உஷ்ணத்தால பாதிக்கப்படக்கூடாதுன்றதால ஒன்று தொப்பி போட்டுக்கலாம் அல்லது கொடை வச்சுக்கலாம். இது அடுத்து நடந்து போறதுக்காக காலில் அந்த பாத அணி, அந்த செருப்பு, அந்த கால் அணிங்கிறத போட்டுக்கலாம். இதனால பூமியில் இருக்கிற அந்த வெப்பம் நம்ம காலில் படாது, அதாவது அதுலேருந்து குறையும். உச்சியில் இருக்கிற சூரியனுடைய உக்கரம் தலைக்கு இறங்காது, அது காப்பாற்றும். இதுதான் பரிகாரம். பரிகாரம்னா என்ன? சாதாரணமாக நம்ம சாம்பார், அதாவது வீட்டில் எல்லாம் வைக்கிறாங்க, நம்ம வீட்டில் வச்சு அம்மா மனைவியோ அல்லது தாயோ நமக்கு பரிமாறும் பொழுது ஒரு உருண்டை எடுத்து வாயில் வைக்கிறோம். அப்போ வைக்கும் பொழுது சாம்பாரில் உப்பு இல்லைன்னு நம்ம நாக்கு சொல்லுது, கண்ணு சொல்லலை, நாக்கு சொல்லுது. நாக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம்? என்ன சாம்பாரில் உப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உப்பு, தேவைப்பட்ட உப்பு அதில் போட்டு கலந்து இப்போ இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கன்னு சாப்பிடும் பொழுது அந்த குறை நிவர்த்திக்கப்படுகிறது. அதுதான் பரிகாரம். ஆனால் அது நாக்குக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம 9 கிரகங்களில் உள்ள இந்த மாறுபாடுகள், இந்த ஏற்கனவே உள்ள தோஷங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது.
அதை சொல்றதுக்கு தான் நவகிரகங்களுடைய இந்த சிறப்பு. இது 9 கிரகங்களையும் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா அதுக்கு தேவைப்பட்ட இந்த தீப பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமானது இந்த ஒளி தீபங்கள். அதை ஏற்றும் பொழுது அதனுடைய என்ன சொல்றதுன்னா அனுகிரகங்கிறது ரொம்ப அதிகம். சாதாரணமா ஒரு இருட்டுல நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம்னா எப்படி வெளிச்சம் வருதோ அது போல இந்த பரிகாரத்தின் மூலமா இந்த தீப வழிபாட்டின் மூலமா நம்ம இருக்கிற மனசுக்குள்ளவோ நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிற இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி அங்க ஒளி கிடைக்குது. அதனுடைய தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தீப வழிபாடு. நீ நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம யாத்திரையில வராதவங்களுக்கு தெரியும், வேற யார் என்ன மாதிரி பல பேர் அழிச்சிட்டு போகலாம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கலாம், எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம கோயில்ல, அதாவது நம்ம பஸ்ல வர்றவங்க மட்டும்தான் அந்த முறையோட தீப வழிபாட்டை நம்ம நடத்துறோங்கிறத நீங்க கண்ணுக்கு நேரா தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாம் வருவாங்க, எத்தனையோ பஸ் வருது, எவ்வளோ பேர் வராங்க. ஆனாலும் இந்த திருவிளக்கை ஏற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாது. இதை நம்ம பல்லாண்டு காலமா பண்ணிட்டு வரோம். அதனால்தான் இன்னைக்கு இந்த 30 ஆண்டு காலமா அந்த 99 பஸ்ல அந்த நாளைக்கு 99வது பஸ் போகிறோம். நாளை அடுத்த 7ஆம் தேதி 100வது பஸ். அதை பற்றின சிறப்பு நான் அப்புறமா அடுத்த காணொலி கொடுக்குறேன். அதனால் இப்போ இதுக்கு மட்டும் நவகிரகத்துக்கு மட்டும் சொல்கிறேன் நவகிரகத்தோட சிறப்பு. அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டில், அதுவும் குழு குழுன்னு வெயில் வெளியே தான் இருக்கும், பஸ்ஸுக்குள்ளார எந்த அனலும் இல்லாமல் குழு குழுன்னு ஏசி வண்டின்னு சொல்லக்கூடிய குளிர் சாதன வசதி கொண்ட குளிரூட்டப்பட்ட ஒரு பெரிய அழகான ஒரு வண்டி, பெரிய பஸ்ஸு, ரொம்ப சௌகரியமாக இதில் நம்ம அமர்ந்து போகிறோம். அதனால் இது மட்டும் இல்லை, இதுக்குரிய சிறப்புகள் நிறைய இருக்குது. அதை நான் அடுத்த பாகத்தில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நவகிரகம் ஏன், நவகிரகத்தினுடைய சிறப்பு என்ன, அதில் தீப வழிபாட்டின் மகிமை என்ன, அடுத்தபடியாக நம்ம புறப்பட போகிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியான காணொலியில் இன்னும் சிறப்பான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து மோகன ரூபம் அப்படிங்கிற ஒரு சேனலில் அடியன் இதை யூடியூப்லலாம் போட போகிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் தெரியாத பல விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமும் எல்லாருக்கும் முதல்ல தெரிஞ்சிடாது. அவங்க கொஞ்சம் காலம் ஆன பிறகு தான் மற்றவங்கிட்ட மூலமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம சில விளக்கங்கள் அவங்கள மனசை தெளிவுபடுத்தும். அந்த தெளிவுபடுத்துகிற விஷயம்தான் இந்த விஷயம். சரியா? நன்றி, தொடர்ந்து காணுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்வது மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகனின் பணிவார்ந்த வணக்கங்களோடு தொடர்ந்து காண்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொலியில். வணக்கம்.